தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. நாங்குநேரி போலீஸ்காரர் ஆறுமுகபாண்டி அரசு பஸ்ஸில் டிக்கெட் எடுக்க மறுத்ததால் அவருக்கும் கண்டக்டருக்கும் சண்டை மூண்டது. வலைத்தளங்களில் வீடியோ பரவிய நிலையில் போலீசார் அரசு பஸ்ஸில் இலவசமாக பயணிக்க முடியாது, டிக்கெட் எடுக்க வேண்டும் என போக்குவரத்து துறை அறிவிப்பு வெளியிட்டது. பணி செய்யும் மாவட்டத்துக்குள் போலீசார் இலவசமாக பஸ்ஸில் பயணிக்கலாம் என 3 ஆண்டுகளுக்கு முன் சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார். அந்த அறிவிப்பை அரசு அமல்படுத்தாததுதான் பிரச்சினைக்கு காரணம் என்றார் பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை. ஸ்டாலின் 3 ஆண்டுகளுக்கு முன் பேசியது இதுதான். காவலர்களுக்கு இடர்படி தொகை ரூபாய் 800 ரூபாய் 1000 உயர்த்தி வழங்கப்படும். நிலுவையில் உள்ள சிறு தண்டனைகள் கைவிடப்பட்டு காவல் ஆளுநர்கள் பதவி உயர்வு மற்றும் பிற சலுகைகள் வழங்கப்படும். காவலர் முதல் ஆய்வாளர் வர அடையாள அட்டையை காண்பித்து பேருந்துகளில் மாவட்டத்திற்குள் பயணம் செய்ய நவீன அடையாள அட்டை வழங்கப்படும். காவல் ஆளுநர்களின் தற்செயல் விடுப்பின ஒப்புதல் அளிக்கும் மென்பொருள் கிளாப் உருவாக்கப்படும். காவலர்களுக்கு இலவச பஸ் பயணம் என்ற அறிவிப்பை தமிழகம் முழுவதும் உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் அண்ணாமலை வலியுறுத்தினார்.